இந்த தமிழ்நாட்டிலேயே எந்த லேஅவுட்லேயும் வந்துட்டு இவ்வளோ ஒரு சிறப்பம்சம் கொடுக்கல. நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு 3 ஏக்கரில் பெருசாக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் வித் கேலரி செட்டப்போட. கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ், செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ்னு சொல்லி இண்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிற குடியிருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எவ்ரி பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கிராசரி ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டிமார்ட், பரதன் ஹைப்பர் மார்க்கெட் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீச் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. பர் சென்ட் வந்து 7.5 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. கோயம்புத்தூர்ல நல்ல ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு லேண்டோ இல்ல வீடு வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் வந்து சூலூர். சூலூர் நல்ல வெல் டெவலப்பிங் ஏரியா. இங்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ், ஏர்போர்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. ஸோ வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டினா நம்ம சூலூர் தான். அங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட சைட் இன்ஜினியர் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். வணக்கம். ஓகே, நம்ம ப்ராஜெக்டோட சைட் இன்ஜினியர் மிஸ்டர் பிரகாஷ் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார், நம்ம ப்ராஜெக்ட் பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. இதுல இந்த ப்ராஜெக்ட் பேர் கிறிஸ்டல் கேட்வே. இது வந்து மொத்தம் 110 ஏக்கருங்க. 110 ஏக்கர்ல ஃபேஸ் 1 வந்து 50 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்கோம். மொத்தம் 805 ஸ்லாட்டுங்க. இது வந்து 1.5 சென்ட்ல இருந்து 7 சென்ட் வரைக்கும் நம்ம பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. 7 சென்ட் வரைக்குமே இருக்குங்களா? சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நானுமே வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அந்த கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங் அந்த பிரைவேட் லிமிடெட் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல ஊர்கள்ல பண்ணிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இதுவுமே அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது சீரியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம கிரீன்ஃபீல்டு. சோ இதுல 7 சென்ட் வரைக்கும் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் தான். பிகாஸ் எல்லா பிளேஸ்லயுமே வந்து மேக்ஸிமம் 5 சென்ட் தான் வச்சிருப்பாங்க. 7 சென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 30க்கு மேல வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். சூப்பர். என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு சார்? நான் சொல்லலைங்க, வாங்க உள்ள போய் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஓகே சார், வந்து உள்ள போயே பார்க்கலாம்னு சொல்றாங்க. சோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ என்டர் ஆகும்போதே பாத்தீங்கன்னா பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து செக்யூரிட்டி கேபின்ங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கொடுத்துருக்கோம். காமன் போர்வெல் கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். போர்வெல், வாட்டர் டேங்க் இருக்கு. 2 போர்வெல் கொடுத்துருக்கோம். 50 அடியிலே வாட்டர் ஃப்ளோ வந்துச்சு. 500 அடி வரைக்கும் ஸ்டோரேஜ்க்காக போட்டிருக்கோம். பிராடான வைடான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் 60 ஃபீட்ல என்ட்ரன்ஸ்லயே. அது போக இந்த லே அவுட்லயே மினிமம் 30 அடி தார் ரோடு தாங்க. 30 அடி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, 30 அடி, 33 அடி, 40 அடி இது மாதிரி பிளாக் டாப் ரோடு நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். அது லே அவுட் சுத்தியும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் 8 அடி ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு பார்க் கொடுத்துருக்கோம். பார்க்கு, டர்ஃப் கோர்ட்டு, ஓப்பன் ஜிம் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளப் ஹவுஸ்ங்க. கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ், செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ்னு சொல்லி இண்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இண்டோர் தியேட்டர் கொடுத்துருக்கோம். ஓ, இண்டோர் தியேட்டர் வந்து அங்கேயே இருக்கு. ஆமா, கிளப் ஹவுஸ்க்குள்ளேயே இண்டோர் தியேட்டர், இண்டோர் ஜிம் இது ரெண்டுமே இருக்குங்க. சார், இங்க இருக்க அம்யூனிட்டிஸ், அதாவது இந்த டர்ஃப் கோர்ட், இந்த இண்டோர் கேம்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பீப்புளே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாமா சார்? தாராளமா மேடம், எல்லாரும் யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இங்க வந்து சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்க இருக்கிற குடியிருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். சோ இது இல்லாம ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இங்க இருக்க எல்லா அம்யூனிட்டிஸ்மே வந்து நீங்க எந்த ஒரு சார்ஜஸ்மே பே பண்ணாம ஜஸ்ட் நீங்க இங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டினா மட்டும் போதும். நீங்களே வந்து இங்கேயே வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம சைட் ஆபீசிங். ஓகே ஓகே, சைட் ஆபீஸ் வந்து இங்க நம்ம என்ட்ரன்ஸ்ல. சூப்பர் சார். இது பாத்தீங்கன்னா 3 phase CB கனெக்ஷன் உள்ள கொடுத்திருக்கோம். 3 phaseல கொடுத்திருக்கீங்க. வாவ் சார். ஓகே. அப்ப ரோடோட ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கோம். எவ்ரி பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். ஓகேங்க. அது போக உள்ள ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோம். எத்தனை லிட்டர் சார் டேங்க்? அண்டர் கிரவுண்ட் சம்பு 1 lakh லிட்டர், ஓவர் ஹெட் டேங்க் 1 lakh லிட்டர். 1 lakh லிட்டர்ல கொடுத்திருக்கீங்க. சூப்பர். அது மட்டும் இல்லாம அத்திக்கடை வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்தோட சப்ப தண்ணி கனெக்ஷனும் நாம வாங்கி கொடுத்துறோம். ஓகே சார், ஓகே. சோ வேற என்ன சார் ஸ்பெஷலா வந்து எங்கேயுமே இல்லாம ஏதாவது ஸ்பெஷலான ஒரு அம்யூனிட்டி இருக்குங்களா? ஆமாங்க மேடம், கண்டிப்பா
இந்த தமிழ்நாட்டிலேயே எந்த லேஅவுட்லேயும் வந்துட்டு இவ்வளோ ஒரு சிறப்பம்சம் கொடுக்கல. நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு 3 ஏக்கரில் பெருசாக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் வித் கேலரி செட்டப்போட. சூப்பர் சார். ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட் நாங்கள் போயிருக்கோம், பட் எங்கேயுமே வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் கிரவுண்டுக்குன்னு சொல்லி 3 ஏக்கரில் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு திங். அதை போய் நம்ம பார்க்கலாமா? எங்களுக்கு காட்ட முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஓகே சார். கிரிக்கெட் கிரவுண்டோட இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை வந்து இங்கே தாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதுவும் கிரிக்கெட் கிரவுண்ட்னா வந்து சும்மா சின்னதாக இல்லை. ஸோ பிளேயர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ரெஸ்டிங் ஏரியா அண்ட் எல்லாமே உட்காந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்கான அந்த வாட்சிங் ஸ்பேஸு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கீங்க. அதுவுமே 3 ஏக்கரில் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு தான். ஸோ அதை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நானும் வந்து நிறைய ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது சார். அண்ட் உள்ளே இருக்க கம்யூனிட்டிஸ் பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வெளியில் வந்து என்னெல்லாம் இருக்குது? ஸோ என்னெல்லாமே வந்து நியர்பையாக இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு? இப்போ அவங்க மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பு, ஹோட்டல்ஸு அண்டு ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் தான். கண்டிப்பாக. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டிமார்ட்டு, பரதன் ஹைப்பர் மார்க்கெட் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அது போக ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச், முத்தூஸு, ராயல் கேர் இதெல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குங்க. ஓகே சார். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அது போக அனுகிரகா சிபிஎஸ்சி ஸ்கூலு, கேவி கேந்திர வித்யாலயா, ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதெல்லாமே நியர்பை தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்விஎஸோட ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் டென்டல் காலேஜ் இதெல்லாமே பக்கத்தில் தான் இருக்குங்க. அப்புறம் மைக்கேல் உமன்ஸ் காலேஜ் இதெல்லாமே பக்கத்தில் இருக்கு. ஸோ ஆர்விஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து எல்லாமே வராங்க. கோயம்புத்தூர்ல இருந்துமே நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அது போக கேஐடி இருக்குங்க. ஓகே. கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே சார். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி எனி டைம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி கிடைக்கும். திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, எல்என்டி பைபாஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால எந்த இடத்துக்கும் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். வெளியூர் போகிறதா இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா போகிறோன்னா டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே போயிடலாம். கொச்சின் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் மிராஜ் சினிமாஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஹோட்டல் சாப்பிட்ணுன்னா எல்லா ஹோட்டலும் பக்கத்தில் தான் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நியர்பை தான் இருக்குது. சூப்பர் சார். அப்போ மக்களுக்கு தேவையான அவங்க அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பையாகவே இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ அம்யூனிட்டிஸோட அண்ட் இவ்வளோ வந்து ஆக்சசபிளான இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ரைஸ் சார்? என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இருக்குது? இங்கே 7.5 ரேஞ்சிலேருந்து இருக்குங்க மேடம். பர் சென்ட் வந்து 7.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளாட் இருக்குங்க. ஓகேங்க சார். நம்ம என்னென்ன மாதிரி பட்ஜெட்ஸ் வந்து நினைக்கிறோமோ அந்த டைப் ஆஃப் பிளாட்ஸும் இருக்கு. எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. நார்த், ஈஸ்ட்டு, வெஸ்ட், சவுத் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்கும். வீடும் கட்டித்தரோம். 40 லட்சத்துலேருந்தே வீடும் கட்டித்தராங்க. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து லோன் வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா சார்? பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% லோன் கொடுத்துடலாம். அதாவது லேண்டுக்கு மட்டும் சைட்டுக்கு மட்டும்னா 70% லோன் கொடுத்துடலாம். ஓகே சார். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றோம். எல்லாமே நேஷனலைஸ் பேங்க் தான். ஹெச்டிஎஃப்சி, டாடா, பிஎன்பி, ஐசிஐசி, எல்ஐசி இது மாதிரி நேஷனலைஸ் பேங்க்ல தான் நம்ம லோனும் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லா பேங்க்லயும் நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். லீகல்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? லீகல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோன்னே எங்களுடைய லீகலோட மொத்த செட்டும் கொடுத்துருவோம். நீங்கள் லாயர்கிட்ட போயிட்டு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாங்க. சூப்பர் சார். நம்ம பிளாட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட நம்ம பிரிச்சிருக்கோம். எல்லாமே லீகல் எல்லாமே கிளியராக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. சரி, இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நான் பார்க்கும்போது நிறைய பேர் சைட் விசிட்க்கு வந்திருக்காங்க, இப்போவே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ சைட்ஸ் புக் ஆகிருக்கு சார்? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 805 சைட்லிங்க 400 பிளாட் புக் ஆகிருக்குங்க. 200 பிளாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இப்படி ஒரு ஷாக் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி 805 சைட்டில் 400 சைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் புக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. 200 கன்ஃபார்ம் புக்கிங்கே முடிஞ்சுங்கிறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சு. வேற லெவல் சார், சூப்பர். ஆக்சுவலி வந்து ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து ப்ரைஸ். இப்போ பிளேஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து மெயின் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ப்ரைஸ் தாங்க இதில் இருக்கிறதுலேயே ஹைலைட். வெறும் 7.5 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சென்ட். சிங்கானூர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டே பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாங்க. ஆமாம் சார். நம்ம ஏன் இவ்வளோ ஸ்பீடாக புக் ஆகுதுன்னா சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு 30 லட்சம் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு 7.5
1.5 lakhsக்கு இவ்வளோ 30+ வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸில் இவ்வளோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றப்ப யாருங்க புக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். அது இல்லாமல் புக் பண்ணவங்க எல்லாமே ரெகுலராக எங்ககிட்ட லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடு கட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, எங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. கோயம்புத்தூரில் க்ரீன்ஃபீல்ட்ஸ்னாவே நல்ல நேம் இருக்குது. அதனால் எங்கள் நேமுக்காகவே நிறைய பேர் சைட் வாங்க வராங்க. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எங்கள் புக்கிங்கும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி. கண்டிப்பா சார். நீங்கள் சொல்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது ஒரு சைடு இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஜஸ்ட் நம்ம சிங்காநல்லூரில் வந்து பர் சென்ட் வந்து 30 lakhsக்கு போயிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு 10 kilometerல 7.5 lakhs கிடைக்குது. அப்படிங்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 1 or 2 yearsல அப்படிங்கிறது இதை வந்து ட்ரிபிள் மடங்காக வந்து இதோட வேல்யூ போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே ஆல்மோஸ்ட் 400 sites வந்து புக்கிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் 400 site தான் பேலன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவுமே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்த்தான வந்து ஒரு சைட்டாக தாங்க இது இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் சைட்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சைட் நீங்கள் புக் பண்ணணும்னா கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் எது வேணும்னாலுமே கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.